சொல்லு. நான் எல்லாம் வரட்டுனேன். எல்லாம் பின்னாடி உட்காருங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்காங்க. பையன்களை பிடிச்சிட்டாங்க. அவங்க தான் எடுத்து ஐயோ டப்பா கிடக்குன்னு கொடுத்ததைய அவங்களே கேட்டிருக்காங்க. அவங்களே வெளில போட்டிருக்காங்க. அவங்க ஒரு 4 பேர் இருந்தாங்க. அவங்களையும் திட்டி அந்த டப்பா கொடுக்கல. டப்பாவை வச்சுக்கிட்டு கொடுக்கவே இல்லை. அவங்க போட்டா மட்டும் போய் எடுத்து அனுப்பி கொடுத்துட்டாங்க. என்ன பாய்சன் பின்னாடி தெரியலையாமான்னு டாக்டர் கொடுக்க மாட்டேன். போறீங்கன்னா நான் பிடுங்கி ஊற்றலான்னு கேட்குது. அதான் ரொம்ப பிடிச்சிருச்சு. மடம் பிடிச்சி இழுக்க கும்பி இழுத்து தள்ளதெல்லாம் தான் அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது அதிகம் கூட பிடிக்கல. அது இழுப்புல தளம்பி போய் தம்பி நாங்கள்லாம் பிடிச்சி இழுத்து பிடுங்கையில கப்பு கப்புன்னு என் தம்பி விட்டாதான் நான் உயிரோட இருப்பேன். அப்படியே சப்போஸ் செத்து போனாலும் நான் என் தம்பியை வெளியில் விட்டாதான் என் பாடியை 1 வருஷமா இருந்தாலும் என்னை எடுக்கணும். இல்லைன்னா நான் புழு வச்சாலும் சாகுறேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அது சொன்னது மாதிரியே தான் நடக்குது. தரன்னு இழுத்தது. அது கொஞ்சம் நல்லா விவரம் தெரிஞ்சது. அதுலேயும் இல்லாமல் டின்னி தாளில் கையெழுத்து வாங்கிவிட்டாங்க. அந்த பெரிய பாப்பா வீடியோ எடுக்கிறது பூரா அந்த பசங்க பூராவும் விரட்டி அடிக்கிறது. செல்ல புடுங்கிக்கிட்டு செல்லு பூரா வாங்கி பல்ல சரி குடிச்சோடனே உடனே உங்க பல்ல புத்திய காட்டிட்டீங்க தெரியுமாடி. பல்ல கம்னேட்டி அவங்க காட்டுறீங்க பாரு அப்படின்னு அசிங்கமா அது ஒரு அசிங்கமா சொல்லி திட்டுச்சு. அதான் அந்த பொண்ணு எங்க பல்ல புத்திய நாங்க காட்டிட்டோம், உன் காக்கி சட்டையை நான் கழட்ட வைக்கிறேன்னு நான் சொல்லிச்சு. அது ரூல்ஸா நல்லா பேசணுச்சு.
நீ நைட்டே கூட கேட்டுருந்தா கொடுத்துருக்காங்களா அது கொடுங்க நான் படிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெட்டிஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. எங்களுக்கு முன்னாடியே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அருவாலை வச்சுக்கிட்டு நான் போனேன் அப்படின்னு சொல்லி வழக்கு செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அருவா எங்கே வச்சுருந்தான் எங்கன்னு சார் எங்களுக்குலாம் அருவாலே இல்லையா அருவா வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வர வைக்கிறேன் அருவா நாங்கள் ஸ்டேஷனில் இருந்ததை எடுத்து அவங்க கையில் போட்டோ கலட்டி எடுத்தாங்க போட்டோ பக்கத்தில் வச்சு பக்கத்துல கையிலே கொடுத்து அவ்வளவு நாங்கள் பார்த்துட்டு அப்போ நிற்கிறேன் எங்களுக்கு எப்படிங்க இருக்கும். அவன் மேலே போட்டிருக்கிற எல்லாமே புரிய வளர்க்கு எங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இது நடந்தது கிடையாது. நிறைய குடும்பங்களே நடந்தது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கே அது ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு அது படித்ததுக்கு ஒரு அர்த்தமும் யாரும் நாங்கள் தெருவில் நிற்கிற மாதிரி எந்த ஒரு குடும்பமும் தெருவில் நிற்கக்கூடாது. யாருக்கும் இந்த சூழ்நிலை வரக்கூடாது. இதுதான் என்னோட போக்கு. ரொம்ப அசிங்கப்பட்டுருக்காங்க. ரொம்ப எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அராஜகம் பண்ணிட்டாங்க. பசங்க பூராவே விரட்டி அடிச்சுட்டாங்க. யாரும் ஏற்றிக்கிட்டு போவா? பெரிய வண்டி இதுங்க ஓட்டாது. கூட்டின்னா நான் ஓட்டிடுவேன்னு இதுவும் தக்குது. யாருமே அந்த இடத்துல இல்லை. வந்தாங்கன்னா உன்னே கேஸ் போட்டுருவேன், அப்படியே வீடியோ எடுத்துட்டு உன்னே கேஸ் போட்டுருவேன். அப்புறமா இருங்க வண்டியிலையாவது ஒரு தூக்கிட்டு போகிறோம் வர சொல்லுங்கன்னு சொன்னோன்னா ஏதாவது 2 பேர் மட்டும் வாங்க வந்து தூக்கிட்டு போங்க. நீ 2 பொம்பளைங்க 2 செருக்கி வா, 2 செருக்கி வாடி. அவன் 6 வருஷத்துக்கு வெளில வர மாட்டான். அராஜகம் பண்ண வந்திருக்கீங்களா? பால்மேட்டி பண்ண வந்திருக்கீங்களா? சாவுறவனா வீட்டில் போய் சாவு. ஏன் இங்கே வந்து நான் ஊற்றி விட்டேன் கொண்டா அந்த டப்பா கொண்டா. இன்னொரு பேக்கிலேயே ஒரு டப்பா அது வச்சுருந்துருக்கு. பாப்பா நாங்கள் 3 பேருமே சுத்தராக குடிச்சிட்டு சாப்பிட்றோம். கொஞ்சமாக குடிச்சா தானே நீங்கள் முளைக்க வைப்பீங்க. அந்த டப்பாவோட பேக்கோட உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. குடிக்காத டப்பாவும் இவங்க போய் கேட்குது எங்கே வச்சுருக்கீங்க? அதெல்லாம் இல்லை வெளில போங்கடி. அந்த பேக்கில் மருந்து இருக்குன்னு எனக்கு தெரியாது. என்னை அப்படி அப்படின்னு சொல்லி தரவரன்னு என்ன இது பண்ணியிருக்கீங்க கிராமப்பட்டீங்களான்னு தரவரன்னு இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போய் அந்த பேக்கெல்லாம் எடுக்குன்னு வீசுறாங்க உள்ளார. பாப்பா தான் பேக்கை தான் முடிவு பண்ணுதா? என்னோட பேக்கை பிடிங்கி வீசாங்க. இந்த பாப்பா வந்து பாய்சன் டப்பா வச்சுருந்துல, அப்போ இன்ஸ்பெக்டர் அதை பார்த்துச்சா? வாங்கிருச்சு. நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. பிறகு மல்லு கட்டி குடிச்சுக்கிட்டு இருக்கிறத நல்லாவே பாக்குறாங்க. குடிங்க சாவுங்க. பால்மை டூ வேணா இது டூப்பு கட்டுறீங்களா, கொரட்டா விடுறீங்களா, ட்ராமா விடுறீங்களடி. குடிங்க சாவுங்க. என்னை எதுவுமே பண்ண முடியாது. நான் எம்எல்ஏவை கூட கேஸ் போட்டேன். என்னை எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு 10 வாட்டி சொல்லுது. நீ என்ன பெரிய ஒரு மாதிரி அசிங்கமா சொல்லுச்சு. ஆஸ்பத்திரி தூக்கி போனங்கிறத எந்த முயற்சியும் எடுக்கல. அதே மாதிரி இங்க 1 மணி நேரம் அந்த வழக்கு 1 மணி நேரம் குடிச்சு 1 மணி நேரம் அந்த அம்மா ஆஸ்பத்திரி கொண்டு போகணுங்கிற எந்த முயற்சியுமே எடுக்கல. அந்த இன்ஸ்பெக்டர் இல்ல எடுக்காம இங்க டிஹெச் கொண்டு வந்தோம். அங்கேயும் வந்து அதுங்க வந்து என்ன ஏதுன்னு கேட்கல. ஆனா இங்கிட்டு போறாங்க வந்து அந்த இடத்துக்கு நிக்கவே கிடையாது. தஞ்சாவூர் கூட்டு சொன்னாங்க. இது 108 கொண்டு போறதுக்கு இது குடிச்சதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் ஸ்டேஷன்லேயே வச்சிருக்காங்க போலீஸ். 108க்கு போன் அடிக்கல. நாங்க 2 வீலர்ல கொண்டு வந்து பெருமாஸ்பத்திரியில் சேர்த்துட்டோம். குரூப் எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காங்க. பொண்ணு படிச்ச பொண்ணு ஜாதியை பத்தி திட்டினா ரோஷன் தாங்க அந்த பொண்ணு பாய்சன் சாப்பிடுது. அது குடிச்சிட்டு என்ன சொன்னிச்சு, நான் செத்துருவேன், நான் இருக்க மாட்டேன், ஆனால் நான் செத்ததுக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்ட்டுருச்சு. அவன் குண்டா சட்டு போட்டு 1 வருஷம் 6 வருஷம் வரைக்கும் என்னை வெளில விட மாட்டான் என் தம்பியை. ஆனால் காலை ஒடிச்சிடுறேங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் நான் குழு வச்சு மெடிக்கலில் செத்தாலும் சரி, ஆனால் என்னை தூக்காதீங்க. அவன் வெளியில் வந்து அவன் தூக்கணும், தினேஷ் என்னை தூக்கணும் அப்படின்ட்டு. இன்னொரு பொண்ணு சீரியஸா இருக்காங்க. அது ஐசூல இருக்காங்க 50 வார்டுல. சொல்லிட்டு வந்திருக்கோம். அது என்னன்னா நம்ம எல்லாம் கலந்து தான் அந்த அடுத்த எல்லாமே பொய் கேஸ் சார். எல்லாமே வந்து சரி அதை பாப்பா என்னன்னு எல்லாம் கலந்து பேசிட்டு செய்வோம். அவன் வந்து எந்த ஒரு சண்டைக்கு போக மாட்டான். ஏதாவது இப்போ பொண்ணுங்களை கூப்பிட்டு கேளுங்க. நம்ம பொண்ணுங்கள எல்லார்ட்டையும் மரியாதையாக தான் பேசுவான். கரெக்டாக சொல்லி அவங்க ஃபோட்டோ எடுத்தாங்க. அதுதான் அது கேட்டுச்சு. ஏன் அருவாள் அதை வச்சுக்கிட்டு தெருவுக்குள்ளெல்லாம் இருந்திருக்கணும்.
இங்கே வந்து அவன் கையில் கொடுத்து நீங்கள் போட்டோ எடுக்கிறீங்களா உள்ளே கேட்குது, அந்த இறந்த பொண்ணு தான் கேட்குது, இது பெருசு கூட கேட்கல. இது வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க, இது சட்டத்துக்கு மீறியே நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க சார்லாம் கேட்குது. போங்கம்மா வெளியில் போங்கம்மா, ஃபஸ்ட்டு வெளியில் போங்கன்னு தள்ள தான் செய்கிறாங்க. எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. நீங்கள் கிராமமாக எல்லாம் ஒன்றா ஒற்றுமையாக இருங்க, நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? ஊர் மக்கள் தான்